வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூன் 23 திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: வட இந்திய நிலப்பகுதிகளில் காற்று சுழற்சியும், ஒடிசா மேற்கு வங்க கரையை ஒட்டி வடக்கு வங்க கடற்பகுதியில் காற்று சுழற்சியும் நீடிக்கிறது. இது வரக்கூடிய நாட்களிலே சற்று தெற்கே நகர்ந்து, அதாவது வட இந்திய நிலப்பகுதியில் இமயமலை ஒட்டிய பகுதியிலிருந்து சற்று தெற்காக நகர்ந்து மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதி முதல் பாகிஸ்தான் எல்லையோரம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் வங்கக்கடலின் வடக்கு பகுதி வரைக்கும் இணைப்பு சுழற்சியால் இணைக்கப்பட்டு வரக்கூடிய 25ஆம் தேதி புதன்கிழமை முதல் தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவிலே தீவிரப்படுத்தும். ஏற்கனவே ஒடிசா, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் இமயமலை ஒட்டியுள்ள அனைத்து மாநிலங்கள், பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள்லாம் அதீத மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இதில் 25 புதன் மற்றும் 26 வியாழன் மற்றும் வெள்ளி சனி 4 நாட்கள் 28ஆம் தேதி வரை வரக்கூடிய சுற்றில் மாலை இரவு நேர மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பெரும்பாலான இடங்களிலே ஒதுக்குதல் இருக்கும். ஒரு சில இடங்களில் ஒதுக்கும். பரப்பில் அதிகரித்த மழை, சற்று பரவலான மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், அணைகள், நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு. மிக கனமழைக்கு வாய்ப்பில்லை, அதிக கனமழை பொழிவுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. மிக கனமழை பொழிவு கூட நீலகிரிக்கும் வால்பாறைக்கும் வாய்ப்பு இருக்கு. நீலகிரி ஒரு 15 to 18-20 சென்டிமீட்டருக்குள்ள இருக்கலாம். வால்பாறை 10 to 15 இருக்கலாம். கன்னியாகுமரி 10 இருக்கலாம். 8-7 அந்த அளவில் இருக்கும். பாக்கி பிற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே 25, 26, 27, 28 ஆகிய நாட்களிலே மதியம் மேற்கு மாவட்டங்களில் உருவாகும் மழை மத்திய மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், தென் உள் மாவட்டங்கள்லாம் பொழிந்து ஒதுக்கி போயிட்டே வரும். பிறகு இறுதியில் வங்க கடலோரம், தென்கடலோரத்துக்கும் உண்டு, ஆனால் தென்கடலோரத்தில் குறைவாக இருக்கும். வட கடலோரம் டெல்டாவில் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு. தென் கடலோரத்தை ஒட்டி சற்று உள்ளே மழை இருக்கும், நல்ல மழை இருக்கும். புதுக்கோட்டை உள்பகுதி, தஞ்சாவூர் உள்பகுதி, டெல்டாவின் கோடியக்கரை முனை வரைக்கும் கூட ஓரிரு நாள் மழை இருக்கு. ஆனால் கண்டிப்பாக டெல்டாவில் பரவலான மழைப்பொழிவு 25 to 28 வரை. வட உள் மாவட்டங்கள், கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி உட்பட, கடலூர் உட்பட நல்ல மழைப்பொழிவை 25, 26, 27, 28 தேதிகளில் எதிர்பார்க்கலாம். சரி, இந்த மழைக்கு பிறகு அடுத்து அந்த சிஸ்டம் என்ன ஆகும்னா, ஒடிசா வழியா உள்ள நுழைஞ்சு மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி வழியாக ராஜஸ்தான் மற்றும் பஞ்சாப் இடைப்பட்ட பகுதி வழியாக பாகிஸ்தானில் முழுமையான பருவமழையை போய் தொடங்கிடும். இந்த மாத இறுதியில முழுமையா இப்பவே நெருங்கிடுச்சு. கிட்டத்தட்ட ராஜஸ்தான் பாலைவன பகுதிகளுக்கு மட்டும்தான் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அதுவும் தொடங்கிடும், பாகிஸ்தானுக்கும் தொடங்கிட்டுனா அவ்வளவுதாங்க. அப்புறம் மழைப்பொழிவு எப்படி இருக்கும்? பரவலாகிவிடும் அனைத்து மாநிலங்களுக்கும். சரி, இப்ப பரவலா தான் இருக்கு. வட மாநிலங்கள்ல பரவலா இருக்கு. வரக்கூடிய 25 ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதியும் உண்டு மழை, கனமழை. தெலுங்கானாவின் வடக்கு பகுதிக்கு உண்டு. இதெல்லாம் தென்மேற்கு பருவமழை. தமிழ்நாட்டில் பொழிவது வெப்பச்சலன இடிமழை பொழிவு, கேரளாவில் பொழிவது வெப்பச்சலன மழை போலவே இருக்கும். மேற்கு மாவட்டங்கள்ல கேரள எல்லையோரத்தில் தென்மேற்கு பருவமழை சாரலாக வரும். தென்மேற்கு பருவமழை சற்று கனமாக இருக்கும். மாலை இரவிலே அங்கேயும் மாலை இரவு தான். மதிய, மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை, இந்த நேரத்தில் காலை மட்டும் இருக்காது. பெரும்பாலும் ஏதாவது ஒரு முறை மட்டும்தான் மாலை பெஞ்சா இரவு இருக்காது, இரவு பெஞ்சா மாலை இருக்காது. அதிகாலைக்குள் பொழியும். மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை ஏதேனும் ஒரு சில மணி நேரங்கள், பெரும்பாலும் அரை மணி நேரம், அவ்வளவுதான் மழை இருக்கும். நல்ல மழை பெய்யும், ஆனால் ஒதுக்குதலும் இருக்கும். அடுத்தபடியா அந்த 29, 30, 1, 2 இந்த 4 நாள் மழை இருக்காது. 4 நாள் மழை, அப்புறம் 4 நாள் மழை இருக்காது. மழை இருந்தாலும்
ஒரு இரு இடங்களிலே லேசான மழைப்பொழிவை கொடுக்கும். எப்போ? 29, 30, 1, 2, ஜூலை 1, 2 இந்த தேதிகளிலே ஒரு இரு இடங்களிலே லேசான மழைப்பொழிவை கொடுக்கும். சரி, அடுத்த சிஸ்டம் உருவாகி 3ஆம் தேதியே மழைப்பொழிவை தொடக்கணும். கேரளா, கர்நாடகாவில் மீண்டும் ஒரு சுற்று தென்மேற்கு பருவமழை, அதுவும் வடக்கு ஒடிசா வழியாக, பீகார், ஜார்க்கண்ட் வழியாக, உத்தரப்பிரதேசம் வழியாக, அதுவும் டெல்லி வழியாகத்தான் பாகிஸ்தான் போக போகுது. அதுவும் அதனால இந்த மாதம் 25, 26, 27, 28 எங்கெங்கெல்லாம் மழை பெய்யுமோ அங்கேதான் ஜூலை 3, 4, 5, 6, 7 தேதிகள்லையும் மழை இருக்கும். அதே மாதிரியான வானிலை இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் கூட இருக்கும். 3ஆம் தேதி ஜூலை 3, 4, 5, 6, 7 ஆகிய தேதிகளில் இந்த மழைப்பொழிவை காட்டிலும் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும். ஜூலை 7ஆம் தேதி வரை. அது அப்படியே 10ஆம் தேதி 11ஆம் தேதியும் மழை இருக்கும், தீவிரம் குறைந்திருக்கும். 2வது வாரத்தின் பிற்பகுதி, அதாவது 13, 14ஆம் தேதியிலிருந்து வலுத்த நிகழ்வுகள், அதாவது 3வது 4வது வாரம் நல்ல ஒரு நிகழ்வு, வலுவான நிகழ்வு, நிறைய மழைப்பொழிவை கேரளா, கர்நாடகாவுக்கு தரும். அணைகளை நிரப்பும் மழை, ஒட்டுமொத்த நாடெங்கும் சிறப்பான மழை. சரி, ஆகஸ்ட் கூட வட மாநிலங்களுக்கு மட்டும்தான், தென் மாநிலங்களுக்கு சற்று தீவிரம் குறைந்திருக்கும்னு எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் ஆகஸ்ட்ல வட மாநிலங்களுக்கும் உண்டு, தென் மாநிலங்களுக்கும் உண்டு. ஆகஸ்ட் இறுதி வரைக்கும் ஆகஸ்ட்ல 4 நிகழ்வுக்கு சாதகம். ஒரு காற்று சுழற்சி, ஒரு தாழ்வு நிலை, ஒரு தாழ்வு பகுதி, ஒரு மண்டலம் இருக்கும் கண்டிப்பா ஆகஸ்ட்ல. செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் முதல் வாரத்துல வீக்கா இருக்கும். செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து ஸ்ட்ராங் பிக்கப் கண்டிப்பாக. அது அறுவடை நேரமாக இருக்கும். அடுத்து சம்பா சாகுபடி தொடங்கக்கூடிய நேரம். அது நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். வெயிலும் இருக்கும். மாலை இரவு இடிமழை படிவாக இருக்கும். வலுவான நிகழ்வு ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாக கடக்கும். செப்டம்பர்ல மகாராஷ்டிரா மற்றும் கோவா பகுதியை நோக்கி போகும். அக்டோபர் முதல் வாரத்துல ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா வழியாக நிகழ்வுகள் காத்திருக்கு. கண்டிப்பா பருவமழை, வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன் ஒரு வலுவான ஒரு நிகழ்வே வங்கக்கடல இருக்கு. அது ஆந்திர பிரதேசம் வழி தெலுங்கானா வழியாக அரபிக்கடல் நோக்கி போகும். அதுவும் நிறைய மழைப்பொழிவை தரும். ஆக மழைப்பொழிவு கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் இந்த நிகழ்வுகள் வட மாநிலங்களுக்கு கொடுத்தாலும் நமக்கும் மாலை இரவு இடிமழை பொழிவு 25, 26, 27, 28 தேதியிலையும், அடுத்தது ஜூலை 3, 4, 5, 6, 7 தேதிகள்லையும், அடுத்தது ஜூலை அப்படியே 13ஆம் தேதி வரை இருந்தாலும் 13க்கு மேல் மீண்டும் பிக்கப் ஆகும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருங்கள். வானிலையிலிருந்து விவசாயம் செய்திடுங்கள். திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அவசியம் என்பதை உணர்ந்திருங்கள். அப்டேட் அவசியம். நன்றி.